இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நான் மஞ்சத்தூள் போட்டு ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்பலாம் வேக வைக்க வேணாம், கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த காலிஃப்ளவரில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், 4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், கடலை மாவு 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிக்கு எடுத்துக்கோங்க, சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா சில்லி போடுற அளவுக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சில்லி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கார்லிக் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஆனியன் நல்லா அறுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கோங்க. ஒரு கேரட் போட்டுக்கோங்க. ஒரு 4 வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வேணாம், இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாஸ் எடுத்துக்கோங்க. இது வினிகர் கொஞ்சமாக போட்டாவே போதும். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நான் இதில் 1/2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாஸை இதில் ஊற்றிடலாம். இந்த சாஸை நல்லா கலரிக்கோங்க. அது நல்லா கொதி வர அளவுக்கு இந்த சாஸை நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் சில்லியை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு சும்மா ஒரே ஒரு இதுதான், நம்ம ஒரு தடவை வதக்கினா போதும். நம்ம ரொம்ப அதை வச்சு இது பண்ண வேணாம். பாருங்கள், ஒரு தடவை வதக்கிட்டோன்னா இந்த சாஸ் எல்லாம் இதுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த ஆனியன் இதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர், அப்புறம் நான் இந்த சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன், அதை மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சோண்டு லெமன் எடுத்து அது மேலேயே லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.